ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, GTA இந்தியன் பைக் 3D தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோலலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கார் எடுத்துகிட்டு வந்து நம்ம போகலாம். போகும்போதே வண்டி திரும்ப மாட்டேங்குது. மோதிட்டோமா? ஓகே, இப்போ கரெக்டாகிடுச்சு. திருப்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம போகலாம். வண்டி கொஞ்சம் ஓட்ட தெரிலங்க, ரொம்ப நாள் ஆச்சுனுங்க. போட்டே 1 வருஷம் ஆச்சு. சரி, நம்ம குடுகுடுன்னு ஓடி போயிடலாம். நீங்கள் வந்து இந்தியன் பைக் 3 விளையாடிருக்கீங்களா? இல்லைனா உங்களுக்கு பிடிக்காதா? பிடிச்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்காதனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ, எடுத்த உடனே ஒரு வண்டிக்காரன் இடிச்சிட்டேனே. சரி, அப்படியே போயிட்டே இருக்கலாம். எந்த இடத்துக்கு போகிறேன்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுமா? சரி, ஒன்றும் இல்லை, சும்மா சுற்றி பார்க்க போகிறேன். ஏன்னா 1 வருஷம் ஆச்சுல, ஃபுல்லாக மறந்துருக்கோம்ல, நல்லா சுற்றி பார்க்குறேன். இந்த வீடு எனக்கு ஞாபகம் வந்த மாதிரி தெரியல, அதனால தான் இந்த வீடுக்கு வந்திருக்கேன். கொஞ்சம் பார்த்துடலாம். ஒரு 8. ஐயோ, திருப்பி எடுக்கிறாங்க. என்னங்க கேட்டை மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஒழுங்காக திறக்கவும் மாட்டேங்குது. எவ்வளோ பொறுமையாக திறக்குது. சரி, ஐயோ இடிச்சிட்டே இருக்கேன். சரி, நம்ம இந்த இடத்துல பார்க் பண்ணிடலாம். கரெக்டாக பார்க் பண்ணிடுவோம். இதுலேயும் இடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக இடிச்சிட்டு தான் இருக்கோம் போல். சரி, 2 இடத்துலையும் டோர் கலந்துருச்சு. ஓகே, பனியனோட தான் சுற்றுறானும். சரி, நம்ம இந்த வீட்டு உள்ள சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம், உள்ள என்ன இருக்குன்ட்டு. ஆக்சுவலி நான் சுற்றி பார்த்துட்டேன். நீங்கள் சுற்றி பார்த்துருப்பீங்களா இல்லையா? அது உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல, அதனால நான் ஆல்ரெடி வீடியோ ஆஃப் பண்ணிட்டு சுற்றி பார்த்துட்டேன். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடலாம். ஏன்னா பனியனோட சுற்றினா நம்மளுக்கு மரியாதை இருக்காது. இந்த வெயிலுக்கு செம்மையாக வெயில் அடிக்குது, 100 டிகிரி வெயில். அதனால் நம்ம ஒயிட் ட்ரெஸ் போட்டால் தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் நம்ம உடம்புக்கு சில்னஸ்ஸாக இருக்கும். பிளாக் போட்டால் அவ்வளோதான், என்னாரும் உங்களுக்கே தெரியும். ஓகே, கேப்பு கூட ஒயிட் கலர் போட்டுடலாம். பக்காவாக இருக்கேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேர் மாற்றி பார்ப்போம், ஹேர் ஏதாவது அப்கிரேட் வந்திருக்கான்ட்டு. ஹேர் முடியாதாங்க இருக்குது. சரி, பேக் எதுக்கு எடுக்கிற, சும்மா ஏதாவது கலர் சேஞ்சஸ் வந்திருக்காதான் பார்த்தேன். நான் இது வரைக்கும் போடாதனால நிறையா அப்கிரேட் வந்திருக்கலாம், நிறையா ஃபியூச்சர்ஸ் நம்பர்ஸ் வந்திருக்கலாம். அதனால் எனக்கு இப்போது தெரிஞ்ச வரைக்கும் ஓகே, இந்த பைக்கு தான் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. இது பைக்கா கார்னான்னு தெரியல. சிம்பிள் ரெட் கார் போட்டிருக்கு, பார்க்க பைக்கு மாதிரி இருக்குது. ஐயோ, இந்த கண்டுபிடிக்காரங்க இப்படி தாங்க இருக்காங்க. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து வில்லேஜ் சைட்லாம் போக போகிறோம். வில்லேஜ் வந்து இருக்கும்னு தெரியும், ஆனால் எங்கே இருக்கும்னு தெரியாது. ஸோ ட்ரெயின் இருக்கிற இடத்துல எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ட்ரெயின் மட்டும்தான். ட்ரெயினை பார்த்துட்டு ரைட் சைடில் போனால் ஐ திங்க் ஸோ வில்லேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ட்ரெயின் அந்த சைடு தான் இருக்குது, ரைட் சைடு எடுத்துருக்கோம். ஆமாங்க, நினச்ச மாதிரி வில்லேஜ் இருக்குது. இந்த வில்லேஜில் நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஹவுஸ் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஹவுஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு இந்த பச்சை கலர் ஹவுஸ் தான் இப்போ சைடில் இருந்துச்சுல. ஐயோ, மரத்து வேறு இடிச்சிட்டேனா. இது வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் ஒரு சேனலோட சிம்பிள் மாதிரி. நான் நினச்சது இந்த 2 தான். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் மறக்காமல் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஏன்னா நான் நல்லா மறந்துட்டேன். 1 வருஷம் ஆச்சு. நான் நேற்று என்ன சாப்பிட்டேன்னு கூட எனக்கு தெரியாது. 1 வருஷம் ஆச்சா, அதனால் பாதி தான் தெரிஞ்சிருக்கு. ட்ரெயின் வர வைக்க வெயிட் பண்ணலாம். இந்த அக்காவை சும்மா அடித்து பார்ப்போம். ஐயோ, என்ன சிம்பிள் அடிக்கிறது? ஓ, சைடில் தான் இருக்கா. கண்ணில் கிட்ட தூரம் நான் பார்க்க முடியல. இது என்னங்க எவ்வளோ ஸ்லோவாக அடிக்கிறான்? ஓ, ஸ்லோ பட்டனா? சரி, நம்ம ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், ட்ரெயின் வரல. ஸோ நம்ம போகலாம். கன் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு தெரியுமா?
சரி, கன் எடுத்துகிட்டு நம்மளுக்கு பிடிச்சவங்கள சுட்டுடலாம். அதான் பண்ண போகிறேன். எனக்கு பிடிச்ச கன் எடுத்தாச்சு. இந்த அக்காவை சுட்டுடலாம். போடு. ஐயோ, இந்த அக்கா ஓடிடுச்சு. உயிரோட தான் இருக்குது இந்த அக்கா. ஆனால் 1 ஸ்டார் இது கொடுத்துருக்காங்க. இதோ போலீஸ்காரன் வர ஆரம்பிச்சிட்டான். டக்குன்னு ஒரு கார் போட்டு போயிடலாம். இது என்னது வருது? ஓ, ஹெலிகாப்டரா? சரி, ஹெலிகாப்டர். இவ்வளோ நேரம் ட்ரெயின் வெயிட் பண்ணேன். வெயிட் பண்ணும்போது வர மாட்டேங்குது. போடா. இது என்ன வெளியே வந்துச்சு? போகலாம். ஹெலிகாப்டர்னால் ஹெலிகாப்டர் சிம்பிள் தானே கொடுத்துருக்கேன். என்னங்க கார் சிம்பிள் கொடுத்துருக்கு? என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க கேமை? என்னங்க பண்ணி வச்சுருக்காங்க? எனக்கு ஒன்றும் வேலைங்க. சரி, எனக்கு எப்படி ஓட்டணும்னு தெரில. சும்மா ஓட்டிகிட்ருக்கேன். கொஞ்சம் இந்த ஸ்டார் போகிற வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். அதனால தான் அங்கேயே மேலே இருக்கேன். இந்த ஸ்டார் மட்டும் போயிட்டா ஓகே தான். அதனால் மேலே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இல்லை போகல. இன்னும் வெயிட் பண்ணுற வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நேரத்தை ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஹெல்த் இருக்குது. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? இதில் பார்த்திங்கன்னா நான் ஒன்று சொல்லணுன்னு இருக்கேன். நம்ம பெட்டில் படுத்து தூக்குற மாதிரி இருந்துச்சா நல்லாயிருக்குங்க. நம்ம இந்த இந்தியன் பைக் 3Dயில். அதுக்கப்புறம் மேப் இருந்தாலும் நல்லாயிருக்கும் எனக்கு தெரிஞ்ச வைக்கும். ஏன்னா இது பெருசாக இருக்குல்ல இந்த இந்தியன் பைக் 3D. அதனால தான். ஓகே, நம்ம கார் எடுத்துகிட்டு போயிடலாம். கார் தான் எனக்கு சேஃப்டி எனக்கு தெரிஞ்சு. ஓகே, காரில் சல்லுன்னு போயிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டு அப்படியே யூட்டர்ன் எடுத்து இந்த ஒரு ஃப்ராங்க்லினோட ஃபஸ்ட்டு ஹவுஸ் இருக்குது பார்த்திங்களா, அங்கே போயிடலாம். இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ திரும்பிடலாம். இங்கே பார்த்தீங்களா பிரிக்ஸு கட்டியிருக்காங்க. எனக்கு இப்போ தான் புதுசாக வந்த மாதிரி இருக்குது. இந்த இடத்துல சிமெண்ட்லாம் வச்சு பிரிக்ஸ் கட்டியிருக்காங்க. ஏன்னு தெரியல. இங்கே இருந்தால் ஃப்ராங்க்லின் வீடு எங்கங்க? ஐயோ, காணா போச்சு. ஏன் எடுத்தாங்க? அங்கே தாங்க இருக்குது. சரி, நான் மறந்தே போய்விட்டேன். ஐயோ, இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நல்லா தான் இருக்குது. நான் தப்பாக வந்துட்டேன் போல். சரி, இதில் இறங்கி பார்த்துடலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு தெரிஞ்ச சீட் கோடை போட போகிறேன். ஏன்னா அதுதானே போட முடியும். எனக்கு எந்த சீட் கோடு இப்போதைக்கு ஞாபகம் இருக்குதோ அது மட்டும் போட போகிறேன். ஓகே, இது வந்து ஒயிட் காரா? செம்மையாக இருக்குல்ல. சரி, வேறு என்னென்ன இதெல்லாம் வருதுன்னு பார்ப்போம். ஐயோ, பெரிய ஃப்ளாட் ஏரியா கிடைக்கணும் நம்மளுக்கு. நான் பக்கத்தில் போட்டேன். சரி, ஒரு கார் எடுத்துகிட்டு நம்ம ஃப்ளாட் ஏரியாவுக்கு போவோம். இந்த கார் எடுத்துக்கலாம். நல்லாயிருக்கு. அழகாக மேலே தூக்குற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்ஸ் கூடயே போகலாமா? ஏர்போர்ட் எங்கேயோ போவோம். எங்கேயோ போவோம். ஓகே, இப்போ சல்லுன்னு நம்ம போயிடலாம். நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க யாராவது இன்னும் லைக் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல, என்னை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் எல்லாமே பண்ணி வச்சுருங்க. வீடியோலலாம் இருக்கும். ஓகே, ஏர்போர்ட் கூட்ட வந்துட்டோம். கிட்டத்தட்ட உள்ளே போயிடலாம். உங்களுக்கு இந்த இந்தியன் பைக் 3Dயில் எந்த பிளேஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னங்க ஆச்சு? இப்படி கவுந்தடிச்சு படிச்சிருக்கேன். ஐயோ, இவன் வேறு டப்பார். அதிசயமாக இருக்குது. நானும் இவன் அடிபட்டு இந்த மாதிரி சீனை போடுவான்னு நினச்சேன். பரவாயில்ல, தம்பி இன்னும் சீனை போடல, அப்படியே வந்துட்டான். இப்போ எதுக்குடா இன்னொன்று கார் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. என்ன எதுக்குன்னா, பின்ன இங்கேருந்து அங்கே வைக்க போகணும். இவன் நடந்துட மாட்டான் இன்னைக்குள்ள. அதனால தான் நான் கார் எடுத்துகிட்டு போகிறேன். எனக்கு இப்போ தான் ஒன்று யோசனை வருது. இந்த கிலோமீட்டர் ஹெச்லாம் இருக்குல்ல, அது இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முந்திலாம் போடும்போது நான் இந்த மாதிரி. ஓகே, வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம். இது வரைக்கும் ஸ்கிப் பண்ண